உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்கு மோட்சம் உண்டா? இப்ப என்ன பார்த்தோம்? உத்தரிக்கும் ஸ்தலம் இருப்பதே எதற்குனா இவர்களெல்லாம் மனம் மாறி மோட்சம் பெறுவதற்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்கு தான். அப்ப தனி உலகத்தை உருவாக்கி, பேரலல் வேர்ல்டை உருவாக்கி, அங்கே அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டு, அதுதான் 1 பேதுரு 3:19 பார்க்கிறோம். இயேசு அங்கே சென்று நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த 3 நாள் இடைவெளி, 3ஆம் நாளுக்குள், 2ஆம் நாள்னு வச்சுங்க, முதல் நாள் இறந்து போகிறார், 2ஆம் நாள் நற்செய்தி அறிவிக்கிறார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வருகிறார். அதான் நம்ம கணக்கு. அப்ப இந்த 2ஆம் நாள் என்ன செய்கிறார் என்றால், இந்த டைமென்ஷனுக்கெல்லாம் சென்று அவருடைய நற்செய்தி அறிவித்து அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று அழைக்கிறார். மனம் மாறியவர்கள் உயிர் பெற்று வருகிறார்கள். அதனால் இந்த கேள்வி, உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ளவர்களுக்கு மோட்சம் உண்டோ என்றால், உத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ளவர்களுக்கு மோட்சம் தர வேண்டும் என்பதற்காக தான் உத்தரிக்கும் ஸ்தலமே இருக்கிறது. அதனால் அது மனம் மாறினால் மோட்சம் உண்டு. அடுத்த கேள்வி என்ன என்றால், தனி தீர்வு என்றால் என்ன? அதை பார்த்தோம். தனி தீர்வு என்னன்னா 2 விதமான தனி தீர்வை எடுக்கலாம். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, முதலில் இறந்தவுடன் நான் எந்த டைமென்ஷனை சேர்ந்தவன் என்று பார்ப்பது ஒரு தனி தீர்வை. இரண்டாவது தனி தீர்வு என்பது தனி தீர்வு என்று சொல்ல முடியாது, ஆனால் தனி தீர்வு என்று சொல்லலாம், வேற வார்த்தை இல்லாதால். அது என்ன என்றால், இப்போ பொது தீர்வை கொடுக்கிறார், வலது பக்கம் இடது பக்கம் என்று பிரித்து நிப்பாட்டுகிறார். அப்படின்னா இந்த டைமென்ஷன் மற்ற டைமென்ஷன் என்று 2ஆக பிரிக்கிறார். வலது பக்கம் 2 பக்கம் அப்படின்னா பக்கம் அல்ல, விண்ணகத்தில். அது நம்மளுக்கு மண் உலகின் உள்ள வார்த்தையில் உள்ள புரிதலின்படி பேச வேண்டும் என்றால் என்பதால் இடது பக்கம் வலது பக்கம் என்று இயேசு பயன்படுத்தினாரே தவிர, அவர் சொல்ல வருவது என்னவென்றால், வலதுசாரிகள் வலது பக்கத்தில் உள்ளவர்களுடைய டைமென்ஷன், இடதுசாரிகள்னா கடவுளுக்கு எதிராக செயல்பட்டவர்களுடைய டைமென்ஷன்ஸ், இது 2 பிரித்துட்டு தீர்ப்பு சொல்கிறார். இந்த டைமென்ஷன் எல்லாம் அழிக்கப் போகிறேன் என்று அவர்களிடமும், இந்த டைமென்ஷனை நான் வாழ வைக்கப் போகிறேன் என்று வலது பக்கத்திலும் சொல்ல இருக்கிறார். அதுதான் தீர்ப்பு. அப்ப இதுல என்ன தனி தீர்வை இதுக்கப்புறம் வரும்னா, சிலர் தப்பி தவறி இடம் மாறி இருக்க வாய்ப்பு இல்லை. 99.9% வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு மனசுல இல்லையே, நான் தெரியாம தானே செஞ்சுட்டேன், நான் அதனால தானே செஞ்சேன், இதனால தானே செஞ்சேன், நான் தான் டெய்லி திருப்பலிக்கு போனேனே, நான் என்னுடைய வீட்டெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சகோதர சகோதரிகளாக நான் பணிபுரிந்தேனே, இயேசுக்காக தானே நான் பணிபுரிந்தேன், எனக்கு இப்படி அநீதி இழைத்து விடுகிறாரே கடவுள் அப்படின்னு நினைப்பவர்கள் ஒரு வேலை அங்கு இருந்தால், ஏன் அப்படின்னா இந்த டைமென்ஷன்ல ஒரு டைமென்ஷன் நாம் சொல்லவில்லை, இருந்தாலும் இப்ப சொல்கிற இந்த தனி தீர்வு பிரச்சனை வரக்கூடிய டைமென்ஷன் எது என்றால், அருங்கொடை இயக்க அருட்சகோதர சகோதரிகளுக்கு என்று ஒரு டைமென்ஷன் இருக்கிறது. கத்தோலிக்க டைமென்ஷன் போன்றே இருக்கும். ஆனால் அந்த டைமென்ஷன் இடது பக்கம் போய்விடும். அது என்னது? அதுக்கு பேர் தான் கத்தோலிக்க பிரேசலா டைமென்ஷன். கத்தோலிக்கராக இருந்து, அப்ப எந்த வருஷம் ப்ராட்டஸ்டன்டா இருந்து பிரேசலா சொல்றவங்க அவங்க டைமென்ஷன் போயிடுவாங்க. நம்ம கத்தோலிக்கருக்குள்ளே 2 இருக்கிறது. திருத்தந்தையின் வார்த்தையின்படி சொல்ல போனால், மேன்மேட் சர்ச், காட்ஸ் சர்ச்னு 2 டைமென்ஷன் இருக்கிறது கத்தோலிக்க திருச்சபை என்ற பெயர்லயே. அப்ப மேன்மேட் சர்ச்சுக்கு போன இந்த சகோதர சகோதரிகள் இருப்பார்கள், அருட்சகோதர சகோதரிகள் மற்றும் அதை சேர்ந்த அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவர்கள், பிரேசலா சொன்னவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு இடத்தில் இருப்பார்கள். ஒரு உலகம், அந்த சொல்லாதவனா இன்னொரு உலகம். அப்படி இருக்கும்பொழுது இந்த தீர்ப்பு இவங்களெல்லாம் இடது பக்கம் போட்டு இதெல்லாம் அழியக்கூடியதுன்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே சண்டை போட்டு வருவார்கள், முறையிடுவார்கள். அதான் அவர் சொல்கிறார், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்றார் கடவுள். ஏன் சொல்றார்? ஏன் அழுகை அங்கலாய்ப்பு இருக்கு? ஏன்னா அவங்களை பொறுத்தவரை இது பெருத்த அநீதி. அவர்களுக்கு அப்படி ஒருவர் வந்தார், தீர்ப்பு சொன்ன பிறகும் அங்கலாய்ப்புடன் ஒருவர் வருவார் என்றால், அவரை அழைத்து தனிப்பட்ட முறையில், இந்த இடத்துல நீ பிரேசலா சொன்னியா, இந்த இடத்துல நீ பெந்தோஸ் பாட்டு பாடினியா, இந்த இடத்துல எல்லாம் ஒரே நம்பிக்கை தான் என்று சொன்னியா, இந்த இடத்துல எல்லாம் நீ என்ன பண்ணனா, நீ என் குடும்பத்தில் சேர விரும்பவில்லை என்பதை மறைமுகமாக சொல்லிவிட்டாய், ஆனால் உன்னை நான் இதில் சேர்க்க முடியாது அல்லவா என்று தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு விளக்கம் கூறுவார். அதுதான் தனி தீர்வையின் 2ஆம் பகுதி என்று வைத்துள்ளார். முதல்ல தனி தீர்வையில வானதூதர்கள் பிரித்து போட்டு விடுகிறார்கள், சரியா? அதுக்கப்புறம் தீர்ப்பு நாளின் பொழுது அதை உறுதிப்படுத்த வேண்டும் கடவுள். ஆனால் அந்த உறுதிப்படுத்துவதற்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் விளக்கம் தருவதுதான் அந்த 2வது பகுதி, முடிவு. அதாவது தனி தீர்வின் இறுதி பகுதி. அப்படி வச்சுங்க. இல்லாட்டி இறுதி எங்கே வருகிறது? தீர்ப்பு நாளின் பொழுதுதான் இறுதி பகுதி வரும். அதுல தப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவர் உண்மையிலேயே காரணம் காட்டி, நான் இதுக்காக தான் பிரேசலா சொன்னேன், இதுக்காக தான் பெந்தோஸ் பாட்டு பாடினேன், மற்றபடி இல்லை அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்லிடுவார் என்றால், அப்படின்னா நான் பிரேசலா சொன்னது கடவுளின் குடும்பத்தை வளர்ப்பதற்காக தான், அது நான் சொன்னதுனால இப்படி வளர்ந்துச்சு அப்படின்னு ஒருவர் சொல்வார் என்றால் அவருக்கு வேண்டுமானால் கிடைக்கலாம். ஆனால் இந்த ஆல்பர்ட் ஃபாதர் மாதிரி ஆள்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. நான் தான் நிறைய ஆள் அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்ல முடியாது. அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. அவர் அவ்வளவு பேரையும் சாகடிக்கிறார். அழைத்துட்டு கொண்டு வருவது என்றால் என்ன என்றால், அவர்களை மீண்டும்
நற்கருணை நம்பிக்கைக்குள் கொண்டு வருவது, கடவுளின் குடும்பத்தை நம்ப வைப்பது. இதுக்கெல்லாம் சாத்தியக்கூட இல்ல. பிரேசராஜ் சொன்ன பிறகு ஒரு வேளை யாராச்சும் ஒரு ஃபாதருக்கோ, ஒரு கர்தினாலுக்கோ, ஒரு திருத்தந்தைக்கோ ஒரு சரியான விளக்கம் இருக்கலாம். எனக்கு தெரியாது, கடவுளுக்கும் அவருக்கு தான் தெரியும். அது போன்று ஒரு சிலர் இருப்பார் என்றால் அவரை அலசி ஆராய்ந்து நல்ல மீனா கெட்ட மீனா என்று பார்ப்பதற்கு போல் பிரித்து பார்ப்பதுதான் அந்த தனித்தீர்வையின் இறுதி நாட்கள். அதுதான் அந்த வளைவோமை. அதான் அள்ளிட்டு வராங்க. ஒவ்வொரு கூடையும் தான் ஒவ்வொரு டைமென்ஷன் சொன்னேன். அந்த கூடையிலையும் பிடிச்சிட்டு வந்து அந்த கூடையும் கொட்டி அதுல இருந்து ஒன்னொன்னா பிரிக்கிறது பேரு தனித்தீர்வை. புரியுதா? இனி அடுத்த நிகழ்ச்சியில் நாம் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் பாத்திமா ரகசியத்தை பார்க்க தொடங்குவோம்.